بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب. அதாவது தொப்பி போடுவதை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் இவர் தொப்பி போடுவதாகவும் சில நேரங்களில் போடாமல் இருப்பதாகவும் இதை சிலர் கேள்வி கேட்குறாங்களாம். போட்டால் எப்பவும் போட்டுக்கிட்டு போடாட்டி எப்பவும் போடாத அப்படின்னு கேட்குறாங்க. அது சரியான்னு கேட்குறாங்க. பொதுவாக ஒரு அடிப்படை நீங்கள் விளங்கி கொள்ளணும். மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயம் என்று வந்து விடுமையானால் அதை கொஸ்டினே பண்ணக்கூடாது. கேடு வந்தாலே தவிர, கேடு ஏற்பட்டாலே தவிர என்ன செய்யக்கூடாது, அதை எந்த ஒரு கேள்வியும் கேட்டக்கூடாது. இப்போ தொப்பி போடுவது என்பது மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்தா, கடமையா, சிறப்பு கூறியதா, ஒன்றுமே கிடையாது. அதில் தடுக்கப்பட்டதா, அதுவும் கிடையாது. அனுமதிக்கப்பட்டது. ஏன் ரசூலுல்லாஹ் காலத்தில் நாங்கள் ஹஜ்ஜிக்கு போகும்போது தொப்பி அணியலாமான்னு கேட்குறாங்க. ஹஜ்ஜில் அணியக்கூடாது, இஹ்ராம் நேரத்தில் தொப்பி அணிய வேண்டாம் ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க. மற்ற நேரத்தில் அணியலாம்னு விளங்குகிறது. அப்போ தொப்பி அணிகிறதுக்கு மார்க்கத்தை ரசூலுல்லாஹ் அணியாவிட்டால் கூட அணிவதை அனுமதித்திருக்கிறார்கள். அணிவதை கட்டாயப்படுத்தவில்லை, அணியாமல் இருப்பதை அனுமதித்திருக்கிறார்கள். அப்போ அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பெரும்பாலான நேரங்களில் அணியாமல் இருந்தவங்களுடைய தலைமுடிகள் எல்லாம் வர்ணிக்கப்படுவதெல்லாம் பார்க்குறோம். அப்போ இந்த தொப்பிங்கிறது என்னன்னு கேட்டால் அது ஒரு அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம். போட்டாலும் ஒன்று தான், போடாட்டாலும் ஒன்று தான். இந்த தொப்பி போடுவதும் போடாமல் இருப்பதும் எதில் கேடு அதிகம்னா ஒன்றுலையும் கேடு கிடையாது. போட்டாலும் ஒரு கேடும் கிடையாது. இந்த முகத்தை மறைக்கிறதுல சொன்னோம்ல, அது மாதிரி போடாட்டா கேடு இருக்குது, அதுவும் கிடையாது. தொப்பியை போட்டால் பயங்கரமான கேடு வந்துவிடும், தொப்பி போடாவிட்டால் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. தொப்பி போட்டால் அது கேடும் இல்லை, நன்மையும் இல்லை. அது தொப்பி போடுவதும் போடாமல் இருப்பதும் இரண்டில் ஒன்று சிறந்தது, ஒன்று சிறந்தது இல்லை அப்படிங்கிறதும் கிடையாது. ரெண்டும் சமந்தான். இப்படின்னு வரும் பொழுது இந்த மாதிரி சமநிலையில் ஹலாலாக இருக்கக்கூடிய காரியங்களை பொறுத்த வரைக்கும் இதை எல்லா நேரத்திலும் நீ செய்யணும்னு நீங்கள் கேட்கவே இயலாது. இப்போ ஒருத்தர் நினைக்கிற பெருநாளைக்கு இறச்சி வாங்கி திங்கிறாரு, இது ஹலாலு, நீ திண்டா டெய்லி திங்கணும் கேட்க இயலுமா? வெறும்னா பெருநாளைக்கு திம்பாரு, அடுத்த நாளைக்கு சாம்பார் திம்பாரு. அது எப்படி நீங்கள் கேட்பீங்க? ஹலாலுங்கிற அளவில் அனுமதிக்கப்பட்டது தானே. அனுமதிக்கப்பட்டது என்ன செய்வார்? வருஷத்துக்கு ஒருக்கா கூட இறச்சி சாப்பிடுவார், மாதத்துக்கு ஒருக்கா இறச்சி சாப்பிடுவார், வாரத்துக்கு ஒருக்கா கூட இறச்சி சாப்பிடுவார், மற்ற நாளில் சாம்பார் வச்சுக்கிடுவார். நீ இறச்சி ஹலால் என்றால் டெய்லி நீ இறச்சி சாப்பிட வேண்டும், சாப்பிடும்போது அதுதான் சாப்பிட சொல்ல முடியுமா? அப்போ அவர் விரும்பினா என்ன செய்வார்? ஒரு நாளைக்கு சோத்தை திம்பார், ஒரு நாளைக்கு ரொட்டி திம்பார், ஒரு நாளைக்கு இந்த இந்திய உணவை விட்டுட்டு வெளிநாட்டு உணவை சாப்பிடுவார். இது அவர் விருப்பாது. அவருக்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயத்தில் போய் தொப்பி போடாதவனை பார்த்து போடுன்னு சொல்லக்கூடாது, போட்டிருக்கிறவனை போய்கிட்டு போடாதன்னு சொல்லக்கூடாது, கொஞ்ச நேரம் போட்டிருக்கிறவனை பார்த்து எப்பவும் போடுன்னு சொல்லக்கூடாது, கொஞ்ச நேரம் போடாமல் இருக்கிறவனை பார்த்து எப்பவும் போடாதன்னு சொல்லக்கூடாது. அதை எடுத்தோம்னு சொன்னால் மார்க்கத்தை நம்ம கையில் எடுத்தோங்கிற மாதிரி ஆயிரும். ஒன்று எப்போ நீங்கள் அப்படி சொல்லலாம்? மார்க்கத்தில் ஹலாலாக இருந்து கால சூழ்நிலையில் அதனால் தீய விளைவுகள் ஏற்படுது என்று சொன்னால், ஒன்று விளைவு ஏற்படுத்தக்கூடியது, ஒன்று விளைவு ஏற்படுத்தாது என்று இருந்தால் மட்டும் நீங்கள் என்ன செய்யலாம்? கெட்டதை தவிர்த்துக்கணும், கேடு தருவதை விட்டு விடுங்கள் அப்படின்ற ஒரு பொதுவான கான்செப்ட் இஸ்லாத்தில் இருக்குது. அப்போ கேடு தருவதை விட்டு விடுங்கள்ங்கிற அந்த அடிப்படையில் விட்டு விடலாம். தொப்பிக்கு பொருந்தாது. அதனால் உங்களுக்கு எப்போ வசதிப்படுதோ, எப்போ விரும்புகிறீங்களோ அப்போ என்ன செய்யுங்க, நீங்கள் போட்டுக்கிறங்க. எப்போ விரும்பலையோ போடாதீங்க, அறவே போடாமல், அது உங்கள் விருப்பம். எப்பவும் போடுறீங்களா உங்கள் விருப்பம். ஒரு கொஸ்டின் பண்ணவே முடியாது. இதை இவரும் அவர்கிட்ட கொஸ்டின் பண்ண முடியாது, அவரும் இவர்கிட்ட கொஸ்டின் பண்ண முடியாது. அதனால இதை தப்பாக விளங்கிட்டாங்க. எப்போ போட்டால் எப்பவும் போடு, போராட்டி எப்பவும் விடு. இது மார்க்கத்தில் நம்ம அதிகாரத்தை கையில் எடுக்கிற மாதிரி உள்ள தன்மை இந்த கேள்வியில் அடங்கி இருக்கிறது. அல்லாஹ்